மக்களே, இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 இந்த வாரத்துக்கான எபிசோட் எலிமினேஷன் வீக்கா தான் இருக்க போகுது. போன வாரமே எலிமினேஷன் வாரமா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா டக்குன்னு விஜய் சேதுபதி அவர்களோட என்ட்ரி இருந்த காரணத்தினால அது ஒரு செலிப்ரேஷன் வீக்கா மாத்திருந்தாங்க. சோ இந்த வாரம் கண்டிப்பா எலிமினேஷன் வாரம் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ்னுடைய ப்ரோமோக்கள்லயே சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 8 எபிசோடுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் அவர்கள் எலிமினேட் ஆகி போயிருந்தாரு. அதுக்கப்புறமா இன்னும் யாருமே இதுல எலிமினேட் ஆகாம தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் குக்கிங் வைஸ் பெஸ்ட்டை கொடுக்காம ஒஸ்டா கொடுத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா சாலின் ஜோயா அவர்கள் தான் வாங்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கோமாளிகள் மத்தியிலிருந்து குரேஷி அவர்கள் கூட சாலின் ஜோயா அவர்களோட குக்கிங் பத்தி ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. சாலின் ஜோயா சரியா அவங்களுக்கு இன்னும் குக்கிங் பண்றதுக்காக விஷயங்கள் வரல. அதனால அவங்க குக்கிங் டைம்ல செமையா டென்ஷனும் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிறது இல்லாம கூட இருக்கிற கோமாளிகளையும் சேர்த்து ஒரு சில நேரத்தில் டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க கூட சமைக்கிறதுக்கு நிறைய கோமாளிகள் தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ இதே போல குக்கிங் வைஸ் இன்னும் யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி பார்க்கும்போது விடிவி கணேஷ் அவர்களும் சரி, வசந்த் வசி அவர்களும் சரி, இவங்க ரெண்டு பேருமே இன்னுமே குக்கிங் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா ஷோல இருந்து எலிமினேட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ என்னதான் இது குக்கிங் ஷோவா இருந்தாலும் கூட இதுல கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களை என்டர்டெயின் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சாலின் ஜோயா அவர்கள் நிறைய இடத்துல கோமாளிகளோட கோமாளியா சேர்ந்து நிறைய கண்டென்ட்கள் மூலியமா மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வெளியில போக கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேரால சொல்லப்பட்டு இருக்குது. பிளஸ் குக் வித் கோமாளி சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்கும் இந்த ஷோக்கு போட்டியா இன்னொரு ஷோ அப்படின்னு சொல்லி இல்லாம இருந்த காரணத்தினால இவங்க எது பண்ணாலுமே ரசிக்கக்கூடியதாகவும் எது பண்ணாலுமே பிடித்த மாதிரி வகையில தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சாலிடா இவங்களுக்கு ஆப்போசிட்ல டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற ஒரு ஷோவானது போயிட்டு இருக்குது. அதுவும் இதுவும் சிமிலரா சேமா இருக்கும்போது அதுலயும் என்டர்டெயினுக்கு அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்கும்போது இதுலயும் அதே அளவுக்கு ஈக்குவலா கொடுக்கணுங்கிற முயற்சியில தான் இறங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் வீக்ல புதுசா பிரியாணி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா விடிவி கணேஷ் அவர்கள் கில்லி பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க. சாலின் ஜோயா அவர்கள் கீமா தலச்சேரி பிரியாணி அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வசந்த் வசி அவர்களுமே சில்லி பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க. 3 பேருமே 3 டைப் ஆஃப் பிரியாணி தான் கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் அந்த எலிமினேஷன்ல யார் லாக் ஆகி எலிமினேட் ஆகி வெளியில போறாங்க அப்படிங்கறத கூடி சீக்கிரம் எபிசோட் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கிற எபிசோட்ஸை வச்சு இவங்க எலிமினேட் ஆகி போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.